பேசிக் டெய்லரிங் கிளாஸில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கிளாஸ் வந்து சீவிங் மிஷினை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம என்ன சீவிங் மிஷின் யூஸ் பண்ணுறோன்னு பார்ப்போம். இது வந்து மெரிட்டோட சீவிங் மிஷின் தான் நான் யூஸ் பண்ணுறேன். இதில் பெடல் டைப் தான் நான் யூஸ் பண்ணுறேன். உங்களுக்கு வேணும்னாக்கா நீங்கள் வந்து மோட்டார் கூட இதில் அட்டாச் பண்ணி ஸ்டிச் பண்ணலாம். இப்போ இந்த சீவிங் மிஷினை எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த ஃபோட்டோக்கு கீழே உள்ள பிளேட்டை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிக்கணும். அதில் உள்ள 2 ஸ்க்ரூவையும் லூஸ் பண்ணுறதுக்கு ஸ்க்ரூ ட்ரைவர் யூஸ் பண்ணி நம்ம வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். நம்ம ஸ்டிச்சஸ் பண்ணும்போது கிளாத்தில் உள்ள நூல் எல்லாமே வந்து இந்த இடத்துல தான் ஸ்டோர் ஆகும். ஸோ இதை வந்து கண்டிப்பாக நம்ம க்ளீன் பண்ணணும். இல்லைன்னாக்கா நூல் வந்து சிக்க ஆரம்பிச்சிடும். உங்களால் தையல் வந்து ஒழுங்காக விழாமல் இருக்கும். ஸோ இதை வந்து கண்டிப்பாக க்ளீன் பண்ணிக்கோங்க. இதை க்ளீன் பண்ணுறதுக்கு வந்து இந்த மாதிரி பட்ஸ், டூத் ப்ரஷ் இல்லை பெயிண்ட் ப்ரஷ் எதை வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணிக்கலாம். இதை வந்து நல்லா க்ளீன் பண்ணதுக்கப்புறமா திரும்ப அந்த பிளேட்டை போட்டு நம்ம ஸ்க்ரூஸை வந்து டைட் பண்ணி விட்டுருவோம். இந்த மாதிரி மிஷினை வந்து மந்த்லி ஒன்ஸ் வந்து கண்டிப்பாக க்ளீன் பண்ணி யூஸ் பண்ணுங்கள். சேவிங் மிஷினில் ஆயில் எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது போல் மிஷின் ஆயில்னு கடையில் கிடைக்கும். இந்த ஆயில் தான் நம்ம வந்து சேவிங் மிஷினுக்கு யூஸ் பண்ணணும். இப்போ மேலே உள்ள ஹெட் பார்ட்டில் எங்கெல்லாம் சின்ன ஹோல்ஸ் இருக்கோ அங்கெல்லாம் இந்த ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம். அதே போல் நீடில் உள்ள பார்ட்லேயும் நம்ம அப்ளை பண்ணிப்போம். இப்போ இந்த ஹெட் பார்ட்டை தூக்கிட்டு அந்த சின்ன வீலை நம்ம சுற்றினோன்னா எங்கெல்லாம் மூமெண்ட் தெரியுதோ அந்த இடத்துலலாம் நம்ம ஆயில் அப்ளை பண்ணிக்கணும். இந்த மாதிரி ஆயில் அப்ளை பண்ணுறதுனால சீவிங் மிஷின் வந்து நல்லா ஸ்மூத்தாக ரன் ஆகும். அதே போல் சவுண்ட் ரொம்ப இருக்காது. நீங்கள் ரெகுலராக மிஷின் யூஸ் பண்ணுறீங்கன்னாக்கா ஒரு 2 to 3 days ஒன்ஸ் நீங்கள் கண்டிப்பாக பண்ணணும். இல்லை நான் எப்போயாவது தான் யூஸ் பண்ணுவேன் அப்படின்னாக்கா நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு 2 மணி நேரம் முன்னாடியோ இல்லை ஒரு நாள் முன்னாடியோ வந்து இந்த மாதிரி ஆயில் அப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஸ்டிச் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னாக்கா நல்லா ஸ்மூத்தாக இருக்கும். இப்போ இந்த பெரிய வீல்லையும் நம்ம ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம். போல்ட் எங்கெல்லாம் இருக்கோ அந்த இடத்துலையும் ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த பெடலில் உள்ள போல்ட்லேயும் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து பெடலிங் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். சீவிங் மிஷினில் எப்படி நீடில் இன்சர்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். உங்கள் சீவிங் மிஷின் என்னவோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கடையில் சொன்னீங்கன்னா நீடில் தருவாங்க. நீடிலில் வந்து எப்போவுமே ஒரு சைடு ஃப்ளாட்டாகவும் ஒரு சைடு ரவுண்டாகவும் இருக்கும். ஃப்ளாட்டாக உள்ள சைடு எப்போவுமே உங்களோட ரைட் சைடு இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ நீடில் இன்சர்ட் பண்ணுற இடத்துல உள்ள அந்த ஸ்க்ரூவை வந்து நம்ம லூஸ் பண்ணிக்கலாம். லூஸ் பண்ணதுக்கப்புறமா இந்த நீடில் உள்ள ஃப்ளாட்டும் அதில் ஆல்ரெடி ஒரு ஃப்ளாட் சைடு இருக்கும், அது 2 ஜாயிண்ட் ஆகிற மாதிரி வச்சுட்டு இந்த ஸ்க்ரூவை வந்து நல்லா டைட் பண்ணி விட்டுப்போம். இந்த மாதிரி நீடில் இன்சர்ட் பண்ணதுக்கப்புறமா வீலை சுற்றி பார்த்துட்டு கரெக்டாக அந்த நீடில் வந்து கீழே உள்ள ஹோலில் வந்து கரெக்டாக போதான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அடுத்தது பாபின் கேஸை எப்படி சீவிங் மிஷினில் இன்சர்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நம்ம வந்து பாபினில் த்ரெட் சுற்றினதை வந்து பாபின் கேஸில் போட்டுட்டோம். இப்போ வந்து இந்த கேஸை வந்து நம்ம சீவிங் மிஷினில் வந்து இன்சர்ட் பண்ணலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு இந்த பிளேட்டை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிப்போம். இதுதான் வந்து பாபின் கேஸ் போடுற பிளேஸு. இப்போ இந்த இடத்துல வந்து பாபின் கேஸை வந்து இன்சர்ட் பண்ணிக்கலாம். பாபின் கேஸில் வந்து ஒரு பிளேட் மாதிரி இருக்குல்ல, அதை வந்து தூக்கிக்கோங்க. கரெக்டாக அந்த வந்து பின் மாதிரி இருக்குல்ல அதுக்குள்ளே இன்சர்ட் பண்ணிட்டு பாபின் கேஸில் உள்ள அந்த மேலே ஒரு பின் மாதிரி இருக்குல்ல அது அந்த கட்டில் கரெக்டாக ப்ளேஸ் ஆகுதான்னு பார்த்து இன்சர்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இதை க்ளோஸ் பண்ணி விட்டுடலாம். சீவிங் மிஷினில் ஃபூட் எப்படி சேஞ்ச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதை தான் நம்ம ஃபூட்டுன்னு சொல்லுவோம். இதில் வந்து நிறைய ஃபூட் வெரைட்டி இருக்குது. நீங்கள் என்ன ஸ்டிச் பண்ணுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஃபூட்டை வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஃபூட்டை ரிமூவ் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு இந்த ஸ்க்ரூவை வந்து நம்ம ரிமூவ் பண்ணணும். அதுக்கு ஸ்க்ரூ ட்ரைவர் யூஸ் பண்ணி இதை ரிமூவ் பண்ணிக்கலாம். இது போல் ஸ்க்ரூவை லூஸ் பண்ணதுக்கப்புறமா அந்த ப்ரெஷர் ஃபூட்டரை லிஃப்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா இந்த ஃபூட்டை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிப்போம். இதே ஃபூட்டை நீங்கள் திரும்பி இன்சர்ட் பண்ணோன்னா எப்படி எடுத்தோமோ அதே போல் தான் இன்சர்ட் பண்ணணும். இப்போ வந்து நான் வேறு ஃபூட் எப்படி சேஞ்ச் பண்ணுறதுன்னு காட்டுறேன். இதை வந்து நம்ம லெஃப்ட் ஃபூட்டுன்னு சொல்லுவோம். இது வந்து ஒர்க் மெட்டீரியலுக்கு வந்து ஸ்டிச் பண்ண ஈஸியாக இருக்கும். அதே போல் பைப்பிங் ஸ்டிச் பண்ணவும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த ஃபூட்டை எடுத்து கரெக்டாக அந்த கீழ் வழியாக வச்சுட்டு அதுக்கப்புறமா ப்ரெஷர் ஃபூட்டரை ஃபஸ்ட்டு கீழே இறக்கிப்போம்.
ஃபூட்டர் கீழே இந்த மாதிரி விரல் வச்சுட்டு அதுக்கப்புறமா இந்த ஸ்க்ரூவை நல்லா டைட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஃபூட்டரை வந்து நம்ம மூவ் பண்ணி பார்த்தாக்கா லூஸாக இருக்கக்கூடாது. அதே போல் நீடில் வந்து கரெக்டாக அந்த ஹோலில் போயிட்டு வருதாங்கிறத செக் பண்ணி பார்த்துக்கோங்க. சிவிங் மிஷினில் பெல்ட் எப்படி சேஞ்ச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது போல் நைலான் ரோப்புன்னு கடையில் கிடைக்கும். அந்த நைலான் ரோப்பை நம்ம வாங்கிட்டு ஃபஸ்ட்டு மிஷினில் வந்து விட்டுப்போம். இப்போ இந்த 2 எண்டையும் வந்து நம்ம ஜாயின் பண்ணணும். ஒரு எண்டில் வந்து கம்பி போல் இருக்கும், இன்னொரு எண்டில் வந்து நம்ம சின்னதாக இது போல் ஹோல் போட்டுக்கலாம். இந்த மாதிரி ஹோல் போட்டதுக்கப்புறமா இன்னொரு எண்டில் உள்ள கம்பியை வந்து இதில் இன்சர்ட் பண்ணி நல்லா டைட் பண்ணி விட்டுப்போம். இது போல் 2 எண்டையும் நல்லா ஜாயின் பண்ணதுக்கப்புறமா மிஷினோட ஹெட் பார்ட்டில் வந்து இந்த பெல்ட்டை வந்து போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா மிஷினோட கீழ்ப்பக்கத்தில் உள்ள அந்த பெரிய வீலில் வந்து பெல்ட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணிப்போம். இது போல் ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா வீல் வந்து நல்லா ஈஸியாக மூவ் ஆகுதாங்கிறத செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதே போல் பெல்ட் வந்து நல்லா டைட்டாக இருக்காங்கிறதையும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. சிவிங் மிஷினில் ஸ்டிச்சஸோட லென்த் எப்படி அட்ஜஸ்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது வந்து ஸ்டிச் ரெகுலேட்டர்னு சொல்லுவோம். ஃபஸ்ட்டு இந்த நாபை வந்து லூஸ் பண்ணிட்டு நம்ம மூவ் பண்ணி நமக்கு எவ்வளோ ஸ்டிச்சஸோட லென்த் வேணும் அப்படிங்கிறத நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்க முடியும். கீழே உள்ளது எல்லாமே வந்து ரிவர்ஸ் ஸ்டிச்சுக்கு. ரிவர்ஸ் ஸ்டிச் வந்து மேக்ஸிமம் இதில் நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். இப்போ இந்த ஸ்டிச் ரெகுலேட்டரை வந்து நம்ம மூவ் பண்ண இந்த ஃபூட்டர் கீழே உள்ள பல்லு வந்து மூவ் ஆகுறது உங்களுக்கு தெரியும். இப்போ இந்த ஸ்டிச் ரெகுலேட்டரை நம்ம யூஸ் பண்ணி நமக்கு என்ன மாதிரியான ஸ்டிச்சஸ் தேவை அப்படிங்கிறத சூஸ் பண்ணிக்க முடியும். ஒரு கிளாத் எடுத்து நான் ஸ்டிச் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இது போல் உங்களுக்கு வந்து ஸ்டிச்சஸோட லென்த் வந்து எவ்வளோ சைஸ் வேணும் அப்படிங்கிறத பொறுத்து நீங்கள் வந்து அதை அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நம்ம நார்மலாக ஸ்டிச் பண்ணுறதுன்னா அதுக்கு ஒரு லென்த்து, இல்லை இப்போ நான் ஸ்டிச் பண்ணி அதை உடனே நான் பிரிக்க போகிறேன்னா கொஞ்சம் பெரிய பெரிய ஸ்டிச்சஸ் போட்டுக்கலாம். அந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம்.